உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமலி குண்டலகேசியும் என்ன எழுச்சி, என்ன உணர்ச்சி! இந்த எழுச்சி, அந்த உணர்ச்சி, அந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை பார்க்கும்போது நிச்சயமா நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார். இந்த உறுதியை உங்களிடமிருந்து பெறுவதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம்னா ஏதோ ஓட்டுக்காக மட்டும் இல்ல, தேர்தலுக்காக மட்டும் இல்ல. காரணம், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தேடி நாடி வரக்கூடியவங்க நாங்க. அந்த உரிமையோடு உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். மழை வந்தா ஓடி வரும், வெள்ளம் வந்தா உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைன்னா முதல் ஆளாக உங்களை தேடி வந்து நிற்கிற கட்சி திமுக என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த உரிமையோடு தான் வந்திருக்கிறோம். இப்ப மழை வந்தப்ப கூட அண்மையில பேரிடர் ஏற்பட்டு அதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்க. அப்பவும் இந்த 93 வயதுல உங்களை தேடி வந்து மக்களுடைய குறைகளை கேட்கணும்னு தேடி வந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். ஜெயலலிதாவும் போனாங்க, ஹெலிகாப்டர் போனது அது வேற.
வேன் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் கிளம்புற மாதிரி கிளம்புனாங்க. ஆர்கே நகர் தொகுதிக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில போய் கையை காமிச்சுக்கிட்டு அப்படியே டாட்டா காட்டிக்கிட்டு 6 கண்ணாடியை கூட இறக்காம, கதவு கண்ணாடியை கூட இறக்காம கார் உள்ளே உட்கார்ந்து கொண்டு மைக் எடுத்து கையில வச்சுக்கிட்டு வாக்காள பெருமக்களே பேச ஆரம்பிச்சான். இதெல்லாம் நீங்க பத்திரிகைகள்ல தொலைக்காட்சியில பார்த்தீங்க. ஆக எதுக்காக சொல்றேன்னா, 5 வருஷம் ஆச்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு பொறுப்பு. 2011 தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வரணும், ஜெயலலிதா முதலமைச்சரா வரணும்னு தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்புல உட்கார வச்சீங்க. ஆக அந்த பொறுப்புக்கு வந்த ஜெயலலிதா இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது மக்களை வந்து சந்திச்சு குறைகளை கேட்டது உண்டா? இந்த சைதாப்பேட்டை விடுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்காவது போனது உண்டா? சென்னையை விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்காவது போனது உண்டா? போனாங்க. ஒரே ஒரு மாவட்டத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொடநாடு சொல்றீங்க, நீலகிரி மாவட்டம், அங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்க 9,000 ஏக்கர் நிலப்பரப்புல எஸ்டேட்டோடு கூடிய சொகுசு பங்களா, யானை எல்லாம் பார்க்க போனாங்க. இலவசமே இல்லாம திமுகவுடைய தேர்தல் வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு. நான் கேட்கிறேன், கலைஞர் 2006 வந்தப்போ கலர் டிவி கொடுப்பேன்னாரு, ரேஷன் அட்டை இருந்தா போதும் அத்தனை பேருக்கும் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. அது இன்னைக்கும் எல்லார் வீட்லயும் அந்த தொலைக்காட்சி இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க உறுதிமொழி என்னன்னா, ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி ஓடுதா? ஓடிடுச்சு. எங்கன்னா காயலாங்கடை ஓடிடுச்சு. அதனுடைய அடக்க விலையை பார்த்தீங்கன்னா 3 சேர்த்து அடக்க விலையை பார்த்தீங்கன்னா அதிகம் போனா ஒரு 3000 ரூபாய் 3500 இருக்கும். அதே மாதிரி விலைவாசிய உயர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆகவே இந்த நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்தல் அறிக்கைகளை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து, பால் விலை 7 ரூபாய் குறைப்பு. ஆக இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு மக்கள் பயன்படக்கூடிய வகை நிலையில இந்த நிலைகளை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நீங்க பாருங்க, புலவர் சொன்னதும் ஜெயா சொல்றதும் கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் தட்டுமுட்டத்துக்கு தாண்டும் நாளில தெரிஞ்சு போகும் தட்டுமுட்டத்துக்கு தாண்டும் 16ஆம் தேதி தெரிஞ்சுப்படும். அதாவது நாட்டையே ஏமாற்றுகிற, மக்களை ஏமாற்றுகிற, அதுக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ எத்தனை காலம் தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமி போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து நல்ல கொள்ளையும் அடிக்கிறார். நீங்க பார்க்கலாம், 3 மாடியில மேடை கட்டிக்கிட்டு மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச கோமானே, ஹலோ 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 கோமானே, அந்த மாதிரி உட்காந்துட்டு மங்கம்மாராணி மாதிரி மேடையில உட்காந்துக்கிட்டு அந்த வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர்கள் அப்படியே அடிமை மாதிரி, அடிமைகள், அடிமை இல்ல கொத்தடிமைகள். சிந்திச்சு பார்த்து நம்முடைய மா சுப்பிரமணியத்தை வெற்றி பெற வைக்க உதயசூரியனுக்கு ஆதரவு